அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சேஷா, வினோ, நீ ஏமாத்துறியா? இல்லம்மா, அந்த பொண்ணா? இல்ல இல்ல, பேசாத, நீ பேசாத. ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு உரிமையா உன்கிட்ட பேசிட்டு போறா. ஆனா நீ ஐயோ சேஷா, இல்ல நான் அந்த பொண்ணை இதுக்கு முன்ன பார்த்தது கூட இல்ல. போய் சொல்லாத வினோ. பார்க்காம தான் உன்கிட்ட இவ்வளவு உரிமையா பேசிட்டு போறாளா? எனக்கே தெரியல. ஓஹோ, தெரியாம தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு முதல்ல சொல்லிட்டு போறாளா? வினோ, ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேச மாட்டியா? எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஒரே டயலாக் தானா? டயலாக்கா? சேஷா, இல்ல இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அன்ஹெல்தி ஃபுட் தான் நீ சாப்பிடாம இரு. எதுக்கு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் என்னமா பேசிட்டு இருக்கேன்? இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். யார் அந்த பொண்ணு? அது எனக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியாம தான் உன்கிட்ட பேசினாளா? எனக்கு தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசினா. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்ல வர? வடை சூட ஆறுது. உளுந்த வடை மொறு மொறுன்னு இருக்கும். சூட சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாமா? டேய், என் வாழ்க்கையே ஆறி நமத்து போச்சு. நான் பேசிட்டு இருக்கேன், நீ வடை ஆறத பத்தி. சேஷா, நீ என் மேல சந்தேகப்படுற? சந்தேகப்படுறேனா? ஆல்ரெடி சந்தேகப்பட்டுட்டேன். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். யார் அந்த பொண்ணு? இரு ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுட்ட போய் கேட்டுட்டு வரேன். என்ன என்னடா கோபம்லாம் பண்ற? டாவா? அப்ப வந்து டா போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது கூட மாடா உனக்கு உசாரி இல்லடா? இல்ல, எதுக்கு? அது ஒண்ணு இல்லடா, அந்த தூரத்துல தர்மா நின்னு எட்டி பாக்குறான் பாரு. தர்மாவா? எட்டி பாக்குறானா? பாக்குறான். அதுக்காக தான்டா. என்ன நினைச்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுடா, யார் அந்த பொண்ணு? அப்பா, உங்க ஆட்டத்துக்கு நான் தான் கிடைச்சேனா? நடிக்கிற என்கிட்ட சொல்லிட்டாவது நடிக்க வேண்டியதானே? பயந்துட்டியா? பயப்படல, இருந்தாலும் கொஞ்சம் பதக்குன்னு இருக்கணுமே. ஏன் அப்படி? பொண்டாட்டில பவர்ல பேசினா ஷாக் அடிக்கணும். அடிக்கும். அப்படி கோபமாவே பேசு. அப்பதான் நமக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு அந்த மாங்கா மடையை நம்புவான். நான் எதுக்கு நடிக்கணும்? இல்ல அவன் எதுக்கு நம்பணும்னு கேக்குறேன். அப்பதான் லூஸ் அடுத்த பிளான கொஞ்சம் லேட்டா போடும். பாருடா, இப்படிலாம் ஒரு சின்ன விஷயத்த பண்ணி நமக்குள்ள ஒரு பிரிவு உண்டாக்கணும்னு நினைக்கிறான். ஆனாலும் நான் சொல்றேன், இந்த தர்மாவுக்கும் சரி அவன் தம்பிக்காரையும் பசுபதிக்கும் சரி இந்த ஜென்மத்துல இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கல்யாணமே நடக்காது. ஏன் இப்படி? நம்மள மாதிரி ஆள்களெல்லாம் பார்த்து நொந்து சாகட்டும். சரிதான், இப்படியே சாப்பிட விடலாமா? அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் விட்டுக்கலாம். சரி, அந்த தர்மா பாக்குறானா இல்ல போயிட்டானா? அவன் நிக்கிறாமா இன்னும் நிக்கிறானா? அவனுக்கு அறிவே இல்லையா? கையில எவ்வளவு நேரம் மடையை வச்சிட்டு நிக்கிறது? சண்டையை முடிச்சா தானே சாப்பிட முடியும். அவன் எப்ப போக? அவன் என்ன போக சொல்லவா? வேண்டாம், நம்ம சண்டை தான் போட்டுட்டு இருக்கோன்னு இந்த மடையை நம்பிட்டு போகட்டும். இங்க பாரு, இந்த வடையை கொண்டுட்டு நான் இப்படி போயிடுறேன். நீ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி போ. எதுக்கு? அப்புறம் அங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்டா. அப்பதான்டா கோபமா பேசுற மாதிரி முகத்தை வைக்க முடியும். சரிதான். சரி, பிளான கவனி. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோன்னு அந்த லூசு மனசுல கொஞ்சம் குளுக்குளுன்னு வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நாம அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம். இப்ப இந்த மட்டமான ஐடியா தேவையா? ஐயோ வினோ, தேவைதான். அப்பதான் இந்த ரேஞ்சிலே யோசிப்பான். இத தாண்டி அவன் யோசிக்க வேண்டாம். இங்க பாரு, நான் வடை எடுத்துட்டு இந்த பக்கம் போறேன், நீ திங்ஸ் எடுத்துட்டு அந்த பக்கம் போ. நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அவன் நினைக்கட்டும். ஓகேவா? அப்புறம் சேர்ந்துக்கலாம். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கொஞ்சம் அப்பாவி மாதிரி இருக்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் வலுக்கட்டணுமோன்னு தோணுச்சு. ஐயா, அப்படிலாம் தோண வைக்காத. ஏன்? பேசிக்கா நான் கொஞ்சம் வாயாடிதான். ஆனா இவ்வளவு நாள் அது பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆத்தாடி. சரிமா, இனி கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறேன். சிரிக்காத தர்மா. சரி, ஓகே போலாமா? சேஷா, என்ன நீ சந்தேகப்படவே இல்லையா? என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கையெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன தவிர உனக்கு எவ்வளவு செட் ஆக மாட்டா. என்ன? ஓ மூஞ்சிக்கு எப்பவும் நான் தான். ஒண்ணு இல்ல, கிளம்பலாம். கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காரோரம் உரையாடித்தான் ஜன்மம் தீரும். என் மனதோடு காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே சித்து, என்ன சொல்ற? ஆமாப்பா, நான் இன்னும் அமைதியா இப்படியே இருந்தேன், அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்பா.
என் சிந்து இல்லாம என்னால வாழ முடியாது. 1000 தடவை, லட்சம் தடவை, இல்ல கோடி தடவை அதுக்கு மேலேயும் யோசிச்சுட்டேன். சிந்து இல்லாம ஆஹா. அதுக்காக ரத்னா கிட்ட போய் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரத்தனத்துக்கிட்டயா? என்னடா பேச போற? உன் பொண்ண கூடயான்னு கேட்க போறேன்ப்பா. டேய் அதத்தாண்டா நானும் சொன்னேன். ஊர்ல இருக்கும் போதே அவங்கிட்ட நான் பேசியிருப்பேன். வேண்டாம் நீ பேசாத அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ பேச போறேனா? யோ, அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. நானும் சிந்து கிட்ட எவ்வளவோ பேசுறேன். உன் குடும்பத்தை தாண்டி வர மாட்டேங்கிறாயா? என்ன நினைக்கவே மாட்டேங்கிறா. அதனால சரிடா, அதனால ஒண்ணு இல்ல. நீ பேச யோசிச்சா சொல்லு, அப்பா கூட வந்து பேசுறேன். எனக்கு என் மகன் நீ சந்தோஷமா இருக்கணும். பா, நீ எல்லாம் வர வேண்டாம். நீ ஊர்ல அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன். டேய் இப்பவா பேச போற? ஆமாப்பா, கிளம்பிட்டேன். அதுக்கு முன்ன உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் தான் கால் பண்ணேன். இங்க பாரு, போறது பொண்ணு விஷயம். கொஞ்சம் பொறுமையாவே போ. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. அப்புறம் கட்டி வச்சு அடிச்சாலும் அடி வாங்கிக்கோ. ரத்தம் சொட்டு சொட்ட நின்னாலும் பச்சை புள்ள மாதிரி சிரிச்சுக்கோ. சொல்லியா இதெல்லாம் சொல்லு. சித்து, ஏன்யா நீ வேற? யார்கிட்டயும் கெஞ்சணும், அவங்க காலடியில போய் விழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. போய் பேசுறேன் சொன்னா சிந்து. என் ரத்னா பாட்ட வந்து பேச முடியுமான்னு. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அவளுக்கு அந்த நினைப்பு வரணும். அதுக்காக போய் பேசுறேன். ஏய் திரும்ப திரும்ப சொல்றேன், அனாவசியமா பேசாத. பேசுற விஷயத்த மட்டும் பேசிட்டு வா. சரியா? சரி போனை கட் பண்ணு, நான் போயிட்டு வந்து உனக்கு கால் பண்றேன். சித்து கவனமா. யோ, என்கிட்ட இருந்து அவங்க தான் கவனமா இருக்கணும். ரொம்ப யோசிக்காதன. போனை வை, வந்து உனக்கு என்னன்னு சொல்றேன். சரிடா. சிந்து, என் அப்பாட்ட பேச முடியுமா நான் கேட்ட? வந்து பேசுறேன். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். யோ ரத்னம், வாரேன்யா வாரேன். இந்நேரம் ஆபீஸ்ல தான் இருப்பான். போய் பாத்துக்கிறேன். ஐதா செம்ம ஹேண்ட்ஸம்ல. ஐதா உண்மையிலேயே உங்களை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவரா. உங்களை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எங்க பார்த்தா அவ திட்டுறா. உள்ளவோ ஒழுங்கா சொல்லி தொலைனா அதையும் கேட்க மாட்டேங்கிறா. வீணா போகுது ஐதா. ஓய், என்ன? அது ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? ஐதா நீங்க தானே என்னன்னு கேட்டீங்க, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட என்னன்னு கேட்கவே இல்லையே. அது நான் உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். என்னாச்சு? வார்த்தையெல்லாம் தடுமாறுது. அது ஒண்ணு இல்ல ஐதா, எனக்கு என்னன்னு தெரியல. பிளாக் Dress வேறயா? ரொம்ப அழகா இருக்கீங்க ஐதா. என்ன சொன்ன? ஐதா நீங்க எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? ஐயோ ஹேண்ட்ஸம் ஐதா. என்ன ஹேண்ட்ஸமா? காயு வந்தாச்சா? அன்னைக்கு 2 பேர் சேர்ந்து என்னையே கலாய்க்கிறீங்களா? கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லாம என்னை எப்படி அலைய விட்டீங்க? இன்னைக்கு உங்க 2 பேத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஐதா ஹலோ ஐதா. பாரி சொல்லுமா. என்ன ஐதா அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப அழகுன்னு சொல்லிட்ட. அதான் இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. வேஸ்ட் ஆக கூடாதா? அதாமா, எக்ஸ்ட்ரா அழகு இருக்கும்போது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே? அதுக்கு நம்ம ஆபீஸையே கூட்டி. இல்லம்மா, ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சா எல்லாரும் என்ன பாத்துக்குவாங்கல்ல. இவ பாக்குறதுக்கே எனக்கு கடுப்பாகுது, இதுல எல்லாரும் பாப்பாங்களா? ஆஹா, ஒண்ணுக்கு எரியுது. ஜீவா, இன்னைக்கு இதுல தாண்டா குளிர் காயிற. கொளுத்தி போடு. ஐதா சூப்பர் ஐடியா ஐதா. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணட்டுமா? பண்ணலாம் பாரி. ஆனா இந்த காயுன்னு ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அந்த பென்சிலா? என்னன்னா நான் பென்சிலா? அடியே அப்படியே நீ பூசணிக்க மாதிரி இருக்க. என்ன பென்சில்னு சொல்ல? பென்சிலா? அதான் ஐதா அந்த காயு. அழகா இருக்குமா பென்சிலு? ஐயோ ஐதா, உங்களை விட எதுவுமே அழகில்ல. அதனால நீங்க அழகுங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. ஓகே. சரி இப்ப சொல்லுங்க. அழகு. ஐயோ ஐதா, என்ன பேச வந்தீங்களோ அத சொல்லுங்க. என்னடா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அழகுன்னு சொல்றாளேன்னு பார்த்தேன். ஓகே சொல்றேன் கேளு. இந்த காயு அதான் அந்த பென்சில் சுத்திக்கிட்டு இருக்கால. ஆமா. அவ என்ன யார்கிட்டயும் பேச கூட விட மாட்டேங்கிறா. எதுக்கு ஐதா? அட பாவி, அப்பறம் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதா கண்டும் காணாம இருக்கியா? அவளுக்கு பொறாமையா? என்ன பொறாமை? அவளை விட நான் அழகா இருக்கேன்ல. அழகா? ஐயோ ஐதா, எந்த பொண்ணாவது பசங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களா?
ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து மட்டும்தான் பொறாமப்படுவாங்க, அதுவும் அழகு விஷயத்துல. ஐயோ பாரி, நீ வேற. அதெல்லாம் பொண்ணுங்க பசங்க அழகா இருந்தா பொறாமப்பட்டு பாப்பாங்க. ஐயே, அது பொறாமப்பட்டு பார்க்க மாட்டாங்க ஐட்டா. பின்ன அழகா இருக்காங்களேன்னு ஒரு ரசனையில பாப்பாங்க. ரசனையா? அது பேர் பொறாம கிடையாதா? நோ 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 நோ. சரி ஓகே, ஒரு பொண்ணே சொல்ற, அதனால நம்புறேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம அந்த பென்சில் மேட்டருக்கு வரலாம். பென்சில், அடி பாவி, நான் இங்க நிக்கிறது கூட தெரியாம என்ன பத்தியே பேசுறியா? பேசு பேசு, இன்னைக்கு உங்களை ரெண்டு பேத்தையும் கையும் களவுமா பிடிக்கிறேன். அங்க ஒண்ணு நல்ல புகையுது. ஆனா என்னத்த கொளுத்தி போறேன்னு தெரியலையே. ஐட்டா, பென்சிலை பத்தி சொல்லுங்க. சொல்றேமா, அவசரப்பட்டா எப்படி? யோசிக்க வேண்டாமா? என்னது யோசிக்கிறீங்களா? யோசனைனா, அந்த பென்சில் ரொம்ப பொறாமப்படுது. என்னை யாரு கூடயும் பேச கூட விட மாட்டேங்குது. அவகிட்ட மட்டும் பேசணுமா? இதோ லஞ்ச் டைம் கூட அவ கூட மட்டும்தான் உட்காந்து சாப்பிடணுமா? என்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்றா தெரியுமா? ஐட்டா, அந்த பென்சில் உங்களை லவ் பண்ணுதோ? என்னம்மா, என்னடா கண்ணு, அம்மாவை அப்படி பாக்குறீங்க? நான் தான் உன்னோட வாசுகி அம்மா. எங்கங்க சொல்லு சொல்லு. அம்மா, அம்மா சொல்றா தங்கம். அம்மா கூப்பிடு, அம்மான்னு கூப்பிடு. ஹேய், என்னங்க, இங்க பாருங்கங்க, நான் பேச பேச எப்படி பாக்குறானு. டேக்கனா, இங்க பாரு, இவங்க தான் திருவாப்பா. நான் வாசுகி அம்மா, இவங்க திருவாப்பா. எங்கங்க அப்பா சொல்லு. அதவன் சொல்வாரா? ஏன் அதவா? திருவாப்பான்னு சொல்வியா? இங்க பாருங்க பேசுறான். ஆமா. அதவா பேசலாம் செய்யற. இங்க அப்படியே அப்பா சொல்லு. சொல்லுடா கண்ணு, அப்பா. டேய் குட்டி தங்கம், என்னடா ஓன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் உன்கிட்ட தான் பேசுறோம், தெரியுதா? என்னங்க, அது புரியாம இருக்குமா? என்ன அதவா? ஏன் அதவன் குட்டிக்கு புரியும்ல? என்னங்க இங்க பாருங்க பாருங்க, புரியுமா? என்ன புரியும் தானே சொல்ற? வாசுகி, உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் கூட ஊருக்கு இப்படி அவசரப்பட்டு கூட்டிட்டு வரோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணேன் வாசுகி. ஆனா இப்ப அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட இல்ல. என் வாசுகி ரொம்ப சந்தோஷமா இருக்க. எங்க ஆதவன் குட்டினால நாம தொலைச்சது கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க வாசுகி. இரு இதை விட பல மடங்கு நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, சிரிக்கிறாங்க. பாத்தீங்களா? பாத்துட்டு தாமா இருக்கேன். வாசுகி சொல்லுங்க. மதிய நீ எங்க? மதிய ரூம்ல தாங்க இருக்கா. தம்பி முழிச்சிருந்தானா, அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே, சரி கவனமா பாத்துக்கோண்ணா. ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. என்னங்க சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா. டேய் அதவா, இருவாப்பாக்கு பாய் சொல்லு. பாய் பாய். அப்பா சீக்கிரம் போயிட்டு வரேனா? சரின்னு சொல்லுமா? சொல்லுவான் இன்னும் சீக்கிரத்துல சொல்லிடுவான். என்னங்க சரின்னா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் உங்க கூட வாரேன்னு அழுவான். அது சரி, இது வேறயா? ஏண்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட வாரேன்னு தானே அழுவ? என்னங்க தம்பிலாம் அழ வேண்டியதே இல்ல. ஏன்? நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம், யார் கூடயாவது மாத்தி மாத்தி வெளியே ரவுண்டு போய்க்கிடுவாரு. என்ன அதவா வெளியே யார் நிறைய சுத்துறாங்களோ அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சுக்கோ, அப்பதான் நீ ஜாலியா சுத்த முடியும். சரின்னு சொல்லிட்டான். ஆமாங்க. டேடே அதவா சூப்பர் தான்டா. எப்படியும் எங்களை மாதிரி தானே நீயும் இருப்ப. சரிமா வாசுகி, தம்பிய கவனமா பாத்துக்கோ. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. லே பார்த்துட்டு நம்ம பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறா. இரு சீக்கிரத்துல என்னையே சுத்தி சுத்தி வர வைக்கிறேன். டே நடக்காதுடா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அடப்பாவி. டேய் என்னடா? போடா போ, முத போய் வாய கழுவா. நான் இப்ப சாப்பிடலையே. ஷோ, நீ குழந்தை பாரு, சாப்பிட்ட போய் வாய கழுவுன்னு சொல்றதுக்கு. ஏன்டா, நானும் குழந்தைதான்டா. என்ன கொஞ்சம் வளர்ந்துட்டேன். நானும் நம்ம ஆதவன் குட்டி மாதிரி தான். எப்பா சாமி, நான் வரலப்பா உன் விளையாட்டுக்கு. இதெல்லாம் சுபா கிட்ட வச்சுக்கோ. எங்கடா குழந்தைன்னு சொல்லிட்டாலே கூட 2 அடி அடிக்கிறா. ஏன் சொன்னடி கேட்க மாட்டேங்கிறேனா? சரிதான், வாங்கு. அதெல்லாம் வாங்கிக்கிறேன். ஆமா, நீ ஆபீஸ் போலையா? கிளம்பு. வேலையை வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க. நீ வாடா போலாம். சரி வா வாசுகி.
அதவா அப்பையில இருந்து 10 தடவை சொல்லிட்டாங்க. இன்னும் உங்க திருவாப்பாக்கு ஆபீஸ் போக மனசே இல்ல. என்னவா ஏன் கேளு. அது ஒண்ணு இல்ல நீ கொஞ்சம் உடம்பு துரு துருன்னு இருக்கும் அவ்வளவுதான். துரு துருனா? டேய் அவன் குழந்தைய சொல்றாமா. குழந்தைய? டேய் கோட்டேர்ம வாட போலாம். இல்லடா அன்னைக்கு உன்னை பத்தி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கிளம்பு. ஓகே. என்னங்க கவனம். சரிமா. என்னடா கண்ணு, திருவாப்பா சக்தி அப்பா ஆபீஸ்க்கு போயாச்சு, வீராப்பாவும் அப்பவே ஆபீஸ் போயாச்சு, ரத்னா தாத்தா வைர தாத்தா அவங்களும் ஆபீஸ் போயிட்டாங்க. வீட்ல இனி நாம மட்டும்தான். பாட்டிங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? பாட்டிங்க 2 பேரா? வசுகி 4 பேர் இருக்கோம். ஆமாமா. அதவா 2 பாட்டியில நம்ம வீட்ல இப்போ 4 பாட்டி இருக்காங்க. மரகத பாட்டி உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு. ஆமா ஆமா, இவரை தான் பார்க்க வந்தோம். ஏடா இன்னும் தூக்கம் வரலையா? நைட் எல்லாம் முடிச்சிருக்க, பகல்லையும் முடிச்சிருக்க, தூங்காத வர எது வாங்கிட்டு வந்தியோ? வசுகி நல்லா புடிச்சுக்கோ, பையன் உண்றான் பாரு. ஆமாமா. டேய் இன்னும் தலை கூட சரியா நிக்கல, அதுங்குள்ள கைய கால உதறிக்கிட்டு உண்ணிக்கிட்டு இருக்க. ஏடா இப்பவே எழுந்து ஓடவா போற? மகதமா விட்டோம் அதையும் செஞ்சிருவான். செய்வான் செய்வான், நம்ம வீட்டு குட்டி கழுதையில எல்லா செட்டையும் செய்யும். பாத்து என்னடா இப்படி உண்ற? அம்மா மடியில சமத்தா படுத்துக்கோடா. அதான வாசுகி, என்ன குதிச்சிட்டு இருக்கான் பாரு. ஏய் என்னடி பண்ற? ஐயோ பாரி, உன ஒரு செகண்ட் தப்பா நினைச்சிட்டேன். நீ எப்பவும் ஏன் பாரி நிரூபிச்சிட்ட. கேளு கேளு, இந்த ஜீவா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சொல்லைட்டா பென்சில் உங்களை சேச்சா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல ஜீவா என்ன ஐத்தான் சொல்ற? ஐய லவ்வுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அவ படிச்சிருக்கிற படிப்புக்கு நம்மளை விட கொஞ்சம் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறாளோ. ஐயோ என்ன ஐத்தான் சொல்ற? இல்ல அவ பிசியோதெரபிஸ்ட் இருந்தாலும் அதுவும் ஒரு டாக்டர் தானே. அதான் அந்த ஒரு திமிர. இல்ல ஜீவா, ஐயோ லூஸ் ஐத்தான். லூசா? உன்ன போய் இவ்வளவு நேரம் அழகான்னு ரசிச்சேன் பாரு. ஏ பாரி. போய்தான் போ. என்னதான் பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிற? இப்ப என்ன சொல்ல வர? ஒரு ஆள் உன் மேல பாசமா இருந்தா அதை புரிஞ்சுக்கணும். ஓஹோ அத விட்டுட்டு. சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிற? அந்த பென்சிலை விட நீ என் மேல பாசமா இருக்க. சிவா ஐயோ என்ன ஐத்தான் சொல்ற? என்ன சொல்றேனா? இப்படி சொன்னாதான் அடுத்த 2 பேரும் மாறி மாறி என்ன வந்து கவனிப்பீங்க. மீன் குழம்பு என்ன, சக்கரை பொங்கல் என்ன, இப்ப என்னன்னா 2 பேர்கிட்ட இருந்து ஒண்ணுமே காணோம். திரும்ப இந்த ஜீவாவை 2 பேரும் நல்லா கவனிங்க. அதுக்குதான் இது. ஐத்தான் என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, எனக்கு எப்பவும் நீ தான் பெஸ்ட். சிவா பெஸ்டா என்ன சொல்ற? அதான் பாரி, என்ன நீ தான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற. டெய்லி பாரு பாட்டிமா அதை சமைச்சாங்க இதை சமைச்சாங்கன்னு ஒவ்வொன்னா கொண்டு வந்து குடுக்கற. என்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணியோ அன்னையில இருந்து இப்போதைக்குள்ள ஒரு 5 கிலோ வெயிட் போட்டேன்னா பாத்துக்கோ. ஐயோ தின்னி ஐத்தான், இப்ப சாப்பிடறத பத்தியா பேசுறேன்? மனுஷ வாழ்க்கையே சாப்பிடறதாமா? பசிக்காக தான் அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம். நீ ஏன் சொல்லு, வயிறு பசிக்கலாட்டி யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு போவாங்களா? அது போக மாட்டாங்கல்ல. அதனால வாழ்க்கையில சாப்பாடு ரொம்ப முக்கியம். என்னமாச்சு? நான் என்னத்த பேசுனா நீ என்னத்த பேசுற? வேஸ்ட் ஐத்தான் வேஸ்ட். உனக்கு இப்ப கல்யாணமே முடியாது. கல்யாணம் முடியாதா? என்னமா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? அப்பனா ஆபீஸ் மைக்ல சொல்லட்டுமா? அம்மா தாயே வேண்டாமா. நம்ம ஆசைப்படுறது தேவையில்லாதது. ஜீவா மனசுல நான் இல்லவே இல்ல. நானா இப்படி இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. ஜீவாவுக்கு ஒருவேளை பாரியாத பிடிச்சிருக்கா, இல்ல வேற யாரையாவது, இல்லாட்டி இந்த ஐடியாவே இல்லையா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஜீவா மனசுல எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நம்ம மனசுல ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு பேசுறது கண்டிப்பா தப்பு. நம்மளோட ஒர்க் இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல முடிஞ்சிரும். அதுக்கடுத்து இங்க வரவும் கூடாது, யாரையும் பார்க்கவும் கூடாது. கண்டிப்பா பார்க்க கூடாது. காயு ஐயோடா, நாம பேசுனது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி அவளும் நமக்கு விதவிதமா சமைச்சு கொண்டு வருவா. ஜீவா சரியான வேட்டதாண்டா. என்னதான் நம்ம வீட்டுல ருசியா சாப்பிட்டாலும் இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்து மணக்க மணக்க சாப்பாடு வரும்போது அது ஒரு தனி ருசிதான். ஐதா ஐதா என்னமா என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, மனசுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? இல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடலாமேன்னு. ஷோ நல்லா தின்னு தின்னு தின்னு.
கடைசி வரைக்கும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில ஒரு நல்லதுங்கிறதே நடக்காது. ஏய் நீ வேற வாயை திறந்தாலே இப்படி பேசிட்டு ஏமா? அட போய்தான் மரமாண்ட. உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, சுத்த வேஸ்ட். இங்க பாரு, நீ எல்லாம் லவ் கல்யாணம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காத. ஏய் ஏன்? ஏன்னா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இரு. ஏய் நான் சிங்கிள் கிடையாது. ஐயோடா, இந்த பக்கம் ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஒரு பொண்ணு நின்னா மட்டும் போறாது, கொஞ்ச நாளும் பேசணும். ஆனா நீ சாப்பாட்டுல தான் இருக்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தானே. அப்பா சாமி, நான் போய் வேலையை பாக்குறேன்ப்பா. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது அந்த காயுவை பத்தி கொஞ்சம் பேசலாம் நினைச்சேன். இது என்னென்னமோ பேசி நம்ம மைண்டே மாத்திருச்சு. என்னமா? ஒண்ணு இல்ல. ஏய் பாத்து, கழுத்து சுளுக்கிக்க போகுது. சுளுக்கென்ன, சிலுக்கே வந்தாலும் உனக்கு சோறு தான் முக்கியம். என்னது சிலுக்கா? பாரி. ஓ என்ன போயிட்டா? சிலுக்குன்னு ஏதோ சொல்லிட்டு போறா. ஆமா, நாம இப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் கலாச்சுமா, இல்லனா இவ நம்மள கலாய்க்கிறாளா? ஐயோ ஒண்ணுமே புரியல. ஜீவா, உனக்குலாம் இதுக்கு பயிற்சி வேணும்டா. வேஸ்ட்டா வேஸ்ட். அவ சொல்றது உண்மைதான், நம்ம கொஞ்சம் வேஸ்டோ. ஹே யாரா ஆபீஸ்ல? நீ யாரா வெளியே இருந்து கத்துறது? வெளியே இருந்தேனடா, ஆபீஸ்க்குள்ளே வந்துட்டேன். எங்கடா உன் மாமங்காரன்? ஏன் மாமாலாம் ஓகே, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க? ஏதாவது ஒர்க் பார்க்கணுமோ? ஏய் ஒர்க்கிங் டைம் இப்போ கிடையாது, இன்னும் 1 hour கழிச்சு வா, கிளம்பு. ஏய் நிறுத்துடா. ஏ ரத்னா, என்னக்கா? என்னடி என்னன்னு கேக்குற? அவதான் அறிவில்ல சின்ன கழுதான் நினைச்சா, உனக்கு எங்கடி போச்சு கூறு? என்னக்கா என்ன சொல்ற? ஏண்டி வாசுகி, சொல்லுங்கம்மா. பச்சை புள்ளைய கையில வச்சிட்டு இருக்கிறவ கீழே உட்கார மாட்டியா? ஏன் ஒய்யாரத்துலதான் உட்காரணுமோ? இல்லம்மா, அது இல்லன்னா அப்படியே படுத்தே இருக்குமா? அதுவும் அவன் இப்போ உண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னன்னு ஒய்யாரத்துல உட்காந்து மடியில வச்சுக்கிட்டா உன்னிட்டா என்ன பண்ணுவ? ஐயா அக்கா, அவன் நல்லாதான் பிடிச்சிருக்கா. அவன் நல்லா புடிச்சிருப்பா. குட்டி பையன் எப்பயும் ஒரே மாதிரி இருப்பானா? பச்சை புள்ளைய கையில வச்சிருக்கிறவ கீழே உட்கார்ந்து இருக்கணும். என்னடி ஒய்யாரமா உட்கார கேக்குது? சரிக்கா விடு, இனி பார்த்து உட்காந்துக்குவா. என்னடி எப்ப பாரு விடு விடுன்னு வீட்டுல வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்க? அம்மா சாரிமா, இனி கீழே நான் உட்காந்துக்கிறேன். கீழே உட்கார்ந்தா மட்டும் புள்ளைய தூக்கு. அது மாதிரி இங்க பாரு, தலைய விரிச்சு போட்டு உள்ள கைய கால ஆட்டுதே, முடி எதுவும் வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்ல அது என்னடி அது இதுன்னு முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்க? இதுல என் தம்பிக்காரன் பெருமையா பேசுறான், என் மருமக டாக்டருக்கு படிச்சிருக்கான்னு. இல்லம்மா, நான் டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் தான். ஏதோ ஒரு கழுதைய படிச்சிருக்கேல, படிச்ச பிள்ளைக்கு கூறு வேண்டாம்? ஐயோ அக்கா, ஏன்க்கா அப்படி பேசுற? வைஷு அண்ணிய கூப்பிட வேண்டியதா? அண்ணி. ஏய் அவ அடுப்படியில வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளை எதுக்கடி கூப்பிடுற? இல்லக்கா, காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லி. ஏண்டி இந்த இருக்கிற கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு குடிக்க முடியாதா? அப்படியா உனக்கு கறி வலிக்குது? ஐயோ, இந்த அக்காட்ட எப்படியும் பேச முடியாது. கறி வலிக்குதுன்னா கேக்குறீங்க? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன்க்கா, கவனிச்சுக்கிறேன். வாசுகி சொல்லுங்கம்மா. அப்படியே எழுந்து ரூம்குள்ள போயிடு, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க. என்னடி என்ன எழுந்து போற? இல்லம்மா, அது மதிக்கிட்ட குழந்தைய நாங்க பாத்துக்குவோம். இங்க பாரு, இனி புள்ளைய கையில வாங்கினேனா தலைய பின்னி போட்டுட்டு தூக்கு. அது மாதிரி இந்த முடிய முன்னாடி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. பிள்ளை கையில முடி போச்சுன்னா அது வாயில வைக்கும். பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுன்னு தெரியுமா? இல்லம்மா, தெரியாது. அதானே, தெரியாதுன்னு சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாத்தையும் தெரியாதுன்னே சொல்லிக்கலாம். ஐயோ அக்கா விடுக்கா, அவன் என்ன 6-7 பிள்ளையவ பெத்திருக்கா? அவகிட்ட போய் அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க? இப்பதானே பிள்ளைய தூக்கி பழகுறா. தப்பு இல்லடி, ஆனா தெரிய வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இல்ல சொல்றத கேட்கணும். இல்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். இனி கீழே உட்காந்து பிள்ளைய தூக்குறேன், முடியவும் பின்னிக்கிறேன். சொன்னதை கேட்டா சந்தோஷம்தான். கல்யாணம் ஆனதும் படிக்க போகாம இருந்தா இன்னாரு நீ ஒரு பிள்ளைக்கு தாயா இருப்ப. அதை விட்டுட்டு படிக்கிறேன் வைக்கிறேன்னு படிச்சு இப்ப என்ன வேலைக்கா போய்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளதானே உட்காந்துருக்க. அது வந்து வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். குடு, பிள்ளைய கையில கொடுத்துட்டு வீட்டுல போய் வேலையை பாரு. எப்ப பாரு அங்கங்க இங்கன்னு உட்காந்துக்கிறது. ஏ மரகதம், ஓ மக எங்கடி? அவன் ராகம் பாடு. ஓ மக உனக்கு மேல கறி வலிச்சவளா இருக்கா? வீடு ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி வாராளே தவிர ஒரு வேலை பாக்குறதுல. எல்லாம் என் தம்பி பிள்ளைங்க உழைச்சு போட வேண்டியதான். நல்லா வீட்டை தேய்ச்சிட்டு வலிக்காம தின்னுட்டு உட்காந்துருங்க. வீட்டை தேய்ச்சிட்டா சரிதான். இது நாப்பல வீட்டுல என்ன வேலை பாக்குது? எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வந்து வையதான் செய்யுது. இனி நம்மளும் ஆளாளுக்கு வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தங்களா பிடிச்சு திட்ட வேண்டியதான். அப்பதான் இந்த கறி வலிக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னடி வாய்க்குள்ளே புலம்பிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. நீ என்னடி ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? புள்ளைய நல்லா புடினா. இல்லம்மா, அத பிடிக்கிறேன். ஒன்னும் செய்ய வேண்டாம்.
கொடு, என் கையில கொடுத்துட்டு போ. பிள்ளைய பிடிக்கவும் தெரியல, தூக்கவும் தெரியல, எப்படி எப்படி வளர்க்கணுங்கிறதும் தெரியல. ஆனா பிள்ளைய மடியில வச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு ஆசை, இன்னும் குழந்தை நினப்பு. குடுடி. இந்தாங்கம்மா. ஓகே, எல்லாரும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்களா? ஏய், என்ன எல்லாரும் பேக் பண்ணியாச்சு? மிஸ், நோட் பண்ணிட்டோம். சரிதான், பெல் அடிச்சிட்டா ஒரு நிமிஷம் கிளாஸ் ரூம்ல இருக்கறதில்ல. ஓகே ஓகே, கிளம்புங்க. நாளைக்கு வந்தது எல்லாத்தையும் செக் பண்றேன். ஏய் மெதுவா. சரி ஓகே, இந்நேரம் ரத்ன மாமா வந்திருப்பாங்க. நாமளும் அப்படியே கிளம்புவோம். என்ன? என்னன்னா சொல்லிக் கொடு. பாடத்தை கத்துக்க வந்திருக்கேன். பாடத்தையா? படிப்ப. என்ன சரத்து, நீ இன்னைக்கு? இல்ல, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நீ எப்படி டீச் பண்றேன்னு நான் பார்க்கவே இல்ல. அதான் இப்ப பார்க்கலாம்னு வந்தேன். சரி ஓகே ஓகே. நீ தமிழம்மா தானே? அது ஓய், தமிழ் டீச்சர் தானே? ஆமா. தமிழ்ல ஒரு பாடம் எடு. பாடனா? இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பியே. அது குழந்தைங்களுக்கு. நானும் இப்ப உன்கிட்ட படிக்க வந்த ஸ்டூடெண்ட் தான். சொல்லிக் கொடு. ஸ்டூடெண்ட்லாம் இப்படி பேச மாட்டாங்களே. இப்படினா? இல்ல, நீ எனக்கு டீச்சர் மாதிரி தான் பேசுற. ஓஹோ. குட் மார்னிங் மிஸ். இது குட் மார்னிங் கிடையாது, குட் ஈவினிங். ஆமால, சாரி மாலை வணக்கம். சரத்து. என்ன டீச்சர், பாடம் சொல்லி கொடுங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேன், ஏன் என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஒரு பாடத்தை எடுத்து நடத்துங்க. டேய் டீச்சர். டீச்சரை பார்த்து மரியாதை இல்லாம ஈயன்னு பார்த்துட்டு நிக்கிறீங்கங்கற, மரியாதையா பேசுடா. டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணுமோ? சாரிங்க டீச்சர். சரி சொல்லி கொடுங்க. உனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லு, சொல்லி கொடுக்கறேன். எனக்கு புக்ல 44வது பக்கத்துல 5வது பாடம், அது எனக்கு தெரியாது. 44வது பக்கத்துல 5வது பாடம் இல்லையே. ஐயோ டீச்சர், இருக்கும், நல்லா பாருங்க. நல்லா பாக்குறது இருக்கட்டும், நீ புக்கு கொண்டு வந்தியா? புக்கு படிக்கிற பையனுக்கு புக்கு, நோட்டு, பென்சில், பேனா எதுவுமே தேவையில்ல. டீச்சர் நடத்தினாலே போதும், மனசுல பதிஞ்சிரும், எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஓஹோ, அவ்வளவு டேலண்டான பையனா நீ? என்ன சிரிக்கிற? நீ ரொம்ப டேலண்டான பையன்தான். ஆனா நானும் உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். உன்கிட்ட இருந்து கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. ஓஹோ, ஆக மொத்தம் இன்னைக்கு எனக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இல்ல. என்னாச்சு? சரி வா போலாமா? இன்னைக்கு என்ன நீ வந்திருக்க? ரத்னமாமா இல்லையா? ஆபீஸ்ல ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால என்ன ஒரு ஆச்சரியம், எனக்கு போன் பண்ணி டேய் வேணிய பிக்கப் பண்ணிக்கிறியா, டைம் ஆயிடுச்சுடா, டக்குன்னு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அப்பா சொன்னாரு. பாத்துக்கோ. அங்க இருந்து அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடியே வந்துட்டேன். வண்டி எடுத்துட்டு எதுக்கு ஓடி வந்த? வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கலாம்ல. காமெடி நல்லா இருக்கு, அப்புறம் சிரிச்சுக்கிறேன். சரத்து. ஹேய், என்ன வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா பாக்குற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வர மனசு இல்லையோ? இல்ல சரத்து, இந்த மாதிரி என்ன டீச்சரா நீ இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி அம்மா உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நீ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு என் அம்மா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தோணுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரத்து, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு. ஓய், நான் நிறைய தடவை ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். என்னோட கிளாஸ் ரூமுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்க, பாடம் படிக்கிறேன் சொல்லி கொடுன்னு. இன்னைக்கு தானே இப்படி உட்கார்ந்துருக்க. ஓஹோ, சொல்லிட்டேல, இனி டெய்லி வந்துடுறேன். டெய்லி கிளாஸ் ரூம்க்குலாம் அலௌட் கிடையாது. சரி கிளம்பு, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். எங்க கிளம்ப? வெளியே வெயிட் பண்ணு. ஹலோ, எல்லாத்தையும் பேசிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். நாங்க ஒன்னும் பர்மிஷன் இல்லாமலாம் வரல. நீங்க போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, போலாம். முகம் ஃபுல்லா சந்தோஷம் தான். அது என்னமோ உன்னை பார்த்தாலேவும் சந்தோஷம் தன்னை போல வந்துடுது. சரிமா, போலாமா? போலாம் சரத்து. சரத்து, பாடம் சொல்லி கொடுக்க சொன்னியே, தப்பா சொல்லி கொடுத்தா போலீஸ்கார அடிப்பியோ? கண்டிப்பா, முட்டிக்கு முட்டி தட்டுவேன். என்ன? நான் ஸ்டூடெண்ட்க்கு தான் டீச்சர், எனக்கு வாத்தியார் நீதான். அதனால நான் எதை தப்பா சொல்லி கொடுத்தாலும் தப்பா சொன்னாலும் உன்னதான் கண்டிக்கணும். சரிதாமா, திட்டுனாலும் அடினாலும் புருஷனுக்கே ஊரியதுன்னு சொல்லிட்ட. அப்படி இல்ல சரத்து. எப்படியா இருந்தாலும் ஓகே தான். சரி வா, மணி ஆயிடுச்சு, போலாம்.